வணக்கம். நாம் இப்போ வேமண்டம்பாளையத்தில் 100 தென்னம்புள்ள 3 வருஷம் ஆன தென்னம்புள்ள இருக்கிற தோப்பில் தான் இருக்குங்க. எல்லாமே நல்லா காப்புக்கு வந்து நின்றுட்டுருக்கு. இப்போ வந்து இந்த தொட்டி நீங்கள் பார்த்தது டெய்லியும் தண்ணி விடணும், வெய்ய காலத்தில் நல்லா தண்ணி விடணும் அப்படிங்கிறதுக்காக புதுசாக இந்த தொட்டி கட்டப்பட்டிருக்கு. ஒரு 40 லிட்டர் தண்ணி ஈஸியாக நிற்கிங்க. பாருங்கள், இதில் சுற்றியும் தென்னம்புள்ள நல்லா வளர்ந்து காப்பில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிறதெல்லாம் நல்லா வளர்ந்த பிள்ளைங்க பாருங்கள். இப்போ நாம் தண்ணி எடுத்து விட்டு ஒரு 20 நிமிஷம் இருக்கும். பாருங்கள், தண்ணி நல்லா வந்து சுற்றி வரவும் தண்ணி போயிருக்கு. அதே மாதிரி இந்த பிள்ளையும் பாருங்கள், 3 வருஷத்து பிள்ளை நல்ல காப்பில் இருக்குது. சுற்றி வரவும் நல்ல நாட்டு பிள்ளை தான். அதே மாதிரி புதுசாகவும் பாலைகள் பாலைகள் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், 2 பாலை விட்டுருக்கு பாருங்கள். ஸோ தண்ணி இப்போ நம்ம டெய்லி ஒரு 2.5 மணி நேரம் விட்டுட்டு இருந்ததை டெய்லி ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே தண்ணி விடணும்னு சொல்லி தான் அந்த தொட்டி கட்டியிருக்கோம். நம்ம நினச்ச மாதிரியே எல்லா மரங்களும் ஒரு 20 நிமிஷத்துலேயே தண்ணி சுற்றியும் வந்துட்டுருக்கு. பாருங்கள், எல்லா மரத்துலேயும் தண்ணி நல்லா ரவுண்டில் வந்திருக்கு. இன்னும் இது 2 மணி நேரத்துக்கு ஓடும் தண்ணி. நாம் இப்போ கம்ப்ரஸர் முறையில் தண்ணி கிணத்துக்குள்ளே விட்டு தான் இப்போ எடுத்து விட்டுட்ருக்கோம். இப்போ தொட்டி பயன்பாட்டுக்கு நாளையிலேருந்து வந்துடுங்க. பாருங்கள், இதுவும் நல்லா வெடிச்சு இது மாதிரி தான் எல்லாமே மரம் காப்பில் இருக்குது. ஃபஸ்ட்டு பாலை உங்களுக்கு இப்படி தான் வரும். அதுக்கப்புறம் தான் காப்புக்கு வரும். பார்த்திங்கன்னா பாருங்கள், அந்த கம்ப்ரஸர் ஏர் ஹோஸில் போய் கம்ப்ரஸரில் வர தண்ணியே இவ்வளோ வருது. நல்லா வெய்ய காலத்துலேயும் தண்ணி வற்றாதுங்க. இதே நீங்கள் சம்மர்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாக தண்ணி ஓடும். பாருங்கள், எல்லா மரத்துலேயும் தண்ணி சுற்றி வர்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை, நனைஞ்சு நிற்கிது. சில மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காப்பில் வந்திருக்கு பாருங்கள். இது எல்லாமே பாலை விட்டுருச்சு. தண்ணி நல்லா சுற்றி வந்துட்டுருக்கு. சில மரங்கள்லாம் நல்லா காய்ச்சி நல்லா தேங்காயோடு நல்லா காய்ச்சி நிற்கிதுங்க. ஸோ அருமையான தோப்பு. 1.5 ஏக்கர் நல்ல ரோடு பேஸ் 2 சைடு இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த கம்ப்ரஸருக்கு பதிலாக நீங்கள் சப்மர்ஸ் போட்டிங்கன்னா 6 மணி நேரத்துக்கு குறைவில்லாமல் தண்ணி ஓடும். இப்போ நம்ம தேவை 100 மரங்கிறதுனால அப்படியே கம்ப்ரஸர்லேயே வச்சுருக்கோம். ஏன்னா மெயின்டெனன்ஸ் செலவு அண்ட் மெயின்டெனன்ஸு ரொம்ப ஈஸி. கம்ப்ரஸருனால மேலேயே இருந்து நம்ம ஏதாவது